ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறேன். அதாவது மின் இணைப்பு பெயர் மாற்றத்தில் ஒரு புதிய நடைமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக 5 நிமிடங்களில் எப்படி மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அது வீட்டில் இருந்தபடியே செய்யலாம். இதில் புதிய அறிவிப்பு என்ன வந்திருக்குன்னா, தமிழ்நாடு மின்சார வாரிய வணிக பிரிவு மற்றும் வீட்டு மின் இணைப்பு பெயர் மாற்றத்திற்கான நடைமுறைகளை எளிதாக்கி அனைத்து தலைமை பொறியாளர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா புதிய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா பெயர் மாற்றத்திற்காக கன்சியூமர், அதாவது உங்கள்கிட்ட தேவையற்ற ஆவணங்களை கேட்டு காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபோக பழைய நடைமுறையில் இருந்தது படிவம் 2 அப்படிங்கிறது இப்போ கட்டாயமாக இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த நேம் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது 3 வழிகளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்யலாம். முதலாவதாக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பத்திரம், அதாவது தான பத்திரமாக இருக்கட்டும், கிரைய பத்திரமாக இருக்கட்டும், கூட்டு பத்திரம் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்கள் அப்பாவோட, அதாவது யார் பேர்லேருந்து மாற்ற போகிறீங்களோ ஸோ அவங்களோட கன்சர்ன் லெட்டர் வாங்கி நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள் பேருக்கு மாற்றுறீங்கன்னா உங்கள் அப்பாவோட லெட்டர் வாங்கி மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஃபார்ம் 2 தேவைப்படும். அதே மாதிரி ஃபார்ம் 4 அப்படிங்கிறது 3 விதமான செயல்முறைக்குமே தேவைப்படும். அதாவது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், அதாவது உங்கள் அப்பாவோட ஒப்புதலே இல்லாமல் நீங்கள் பெயர் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு வெறும் ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் இருந்தால் போதும். லாஸ்ட் ஒன்றா பார்த்தீங்கன்னா டியூ டு டெத்து, அதாவது குடும்பத்தில் யாராவது இறந்துருந்தாங்க அவங்க பேரில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இண்டெமினிட்டி பாண்டு மட்டும், அதாவது அந்த இண்டெமினிட்டி பாண்ட் அப்படிங்கிறது இது இப்படி தான் இருக்கும். இண்டெமினிட்டி ஃபார்ம் 3 அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான கம்ப்ளீட் வீடியோவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கோம். அதோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நாங்கள் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்போம், எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது முதற்கொண்டு. ஃபார்ம் 2 இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கன்சர்ன் லெட்டராக இருக்கும். ஃபார்ம் 3 அப்படிங்கிறது டியூ டு டெத்து, இண்டெமினிட்டி பாண்டு. ஃபார்ம் 4 அப்படிங்கிறது அண்டர்டேக்கிங். இது எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் 4 அப்படிங்கிறது 3 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா சேல் டீடாக இருக்கலாம், அல்லது பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பார்ட்டிஷன் டீடாக இருக்கலாம், கிஃப்ட் தானமாக கொடுத்தா இருக்கலாம், அலாட்மெண்ட் லெட்டராக இருக்கலாம், கம்ப்யூட்டர் பட்டாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் 2 நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சர்னாக இருக்கீங்கன்னா ஃபார்ம் 2ல் நீங்கள் பண்ணணும். ஃபார்ம் 4 அது நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு இவ்வளோ இருந்தால் போதும். பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ஃபுல் வீடியோ நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள்.